அவனுங்க ஒரு கட்சி, அவனுங்க மாலை கட்டவனுங்க. அவனுங்களை பேசினாலே எனக்கு அப்படியே உள்ளுக்குள்ள இருந்து ப்ரெஷர் வந்து கோவம் எல்லாம் ஏறி வந்துடும். அண்ணா எல்லாமே வந்திருக்குண்ணா. 5000 போட்டிருக்காங்க. வடிவேல் சொன்ன மாதிரி 5000 அது மாரி தான் டிஎம்கேவா இந்த வாட்டின்னு அந்த சாட்ட தமிழ் வந்தானா வச்சுக்கா, இந்த பாண்டி பஜார்ல செருப்பால அடிப்பேன்னு சொல்லுங்க அவனை. கமல்ஹாசன்னா சும்மா வந்து அழிப்பேன், டிஎம்கே ஒழிப்பேன் அப்படின்னாரு. கடைசியில அவங்க கூட சேர்ந்துட்டாரு. இந்த வருஷம் விஜய் ஜெயிக்க மாட்டாரு ப்ரோ. 2031 வேணா வாய்ப்பு இருக்கு. கோவலாம் இல்ல, அவங்க கீழே இருக்க ஃபேன்ஸ் பண்ற ஒரு சில விஷயம்லாம் என்ன சாட்டிஸ்ஃபைட் பண்ணல இன்னும். அது இல்லாம மெயின் பாதுகாப்புக்கு போலீஸ் பாதுகாப்புக்கு வந்துட்டு ப்ரோ 2026 யாருக்கு ஓட்டு போடலாம்? நோட்டாக்கு ப்ரோ. ஏன் ப்ரோ நோட்டாக்கு? இன்டென்ஷன் தான் ப்ரோ. விஜய்க்கு வந்து கொஞ்சம் அந்த கேஸ் வரைக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்றேன்னா எவ்வளவு முட்டு கொடுக்க முடியும். இப்போ அவரு இன்னொரு பொம்பளை வச்சிருந்தா அப்படி இருக்கும். அதானே சில பேர் ஃபீமேல் ஃபேன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவர் எத்தனை பொம்பளையானா வச்சுக்கிட்டுன்றாங்க. தப்பு தானே ப்ரோ. நானே ஒரு தீவிரமான அணில் தான் ப்ரோ, பெரிய அணில். ஆனா வந்துட்டு இந்த விஷயத்துல சப்போர்ட் பண்ண மாட்டேன். நோட்டாக்கு தான் ப்ரோ. கண்டிப்பா பர்சனல் விஷயம், குடும்பத்தையே பார்க்க முடியல இப்படி ப்ரோ நாட்டை பார்த்துப்பாரு. என்ன ப்ரோ கேள்வி இது? விஜய் மேல நம்பிக்கை இல்ல ப்ரோ. நம்பிக்கை இல்ல ப்ரோ. எவன் மணி நம்பிக்கை இல்ல ப்ரோ. நம்ம நின்னாதான் நமக்கு சாப்பாடு அடுத்த வேலை, அவ்வளவுதான். இப்ப இருக்கிறது ப்ரோ, இப்ப வரைக்கும் 4-5 ரேப் கேஸ் ஃபுல்லா ஒண்ணுமே நடக்கல, ஒரு நடவடிக்கை இல்ல. என்ன ப்ரோ இது ஆட்சி? எதனாலனா ஒரு தமிழ் அந்த பற்று கொஞ்சம் அதை பத்தி பேசுறாரு, கொஞ்சம் லாஜிக்கலா பேசுறாரு. சில இது பொய் தான், சில இது உண்மைதான். ஆனா யாருக்கு ஓட்டு போறதுன்னு தான் தெரியல. இது வரைக்கும் கேள்விக்குறியா இருக்கு. டிஎம்கே வந்து எப்படி சொல்றது, ஆனா இந்த குடும்ப அரசியல்னு சொல்றாங்களே, அவங்கள விட்டா மொத்தமா தமிழ்நாட்டையே சூறையாடிடுவாங்க. நம்பிக்கை இல்லை அவங்க மேலாம். அதிமுக மேலேயும் நம்பிக்கை கிடையாது. அவங்க அந்த ஜெயலலிதா இருக்க வரைக்கும் தான் ப்ரோ அவங்க. அதுக்கப்புறம் முடிஞ்சு போச்சு கதை. அந்த கண்டினியூஸா இருந்துச்சு. அதுக்கப்புறம்லாம் டிஎம்கேக்கு தான் எல்லாம் போட்டாங்க, மாற்றம் வரணும். இன்னும் அப்படியேதான் இருக்கு. ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் பண்ற மாதிரி காட்டுறாங்க. ஆனா கடைசியில தானே எல்லாமே பண்றாங்க. 5 வருஷம் 4 வருஷத்துல விட்டுட்டு ஒரு கடைசி 1 வருஷம் பண்ணி என்ன பிரயோஜனம்? அது பர்சனலா இருக்கட்டும், எது வேணா இருக்கட்டும் ப்ரோ. ஆனா எனக்கு வந்து தனிப்பட்ட வகையில பிடிக்கல. நானே ஒரு விஜய் ஃபேன். நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், நான் பெரிய அணில். விஜய்க்கு இந்த விஷயத்துல சப்போர்ட் பண்றதா இல்ல, நான் நோட்டாக்கு தான் ப்ரோ போட போறேன். அவர் சொல்லுவாரு ப்ரோ, 1000 சொல்லுவாரு ப்ரோ. எது உண்மை எது போயின்னு தெரியும். ஒரு கொஞ்சமாச்சு இப்போ அரசியல், இப்போ எலெக்ஷன் வருது, அதுக்கான ஒரு சீரியஸ்னஸே இல்ல. அவர் என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னா வந்தா அசால்ட்டா வின் பண்ணலாம் நினைச்சிருக்காரு. இந்த வருஷம் விஜய் ஜெயிக்க மாட்டாரு ப்ரோ. 2031 வேணா வாய்ப்பு இருக்கு. என்னை விட சின்ன பசங்க எல்லாம் வளர்ந்து வந்து அவருக்கு ஓட்டு போட்டா வாய்ப்பு இருக்கு ப்ரோ. இப்ப இருக்கவங்க ஓட்டு போட மாட்டாங்க ப்ரோ. விஜய்லாம் என்ன மாதிரி சீரியஸ்னஸ் இல்லைன்னா, அந்த கரூர் ஸ்டாம்பர்ட் கேஸ் அப்போ வந்துட்டு 41 பேர் இறந்தாங்க. கூலா வந்துட்டு ஒரு ரிப்ளை கூட இல்லை. இது டிஎம்கே இது முட்டுலாம் கொடுக்கலாம். ஆனா அந்த இடத்துல யாரால, இவர் லேட்டா வந்தாரு, 41 பேர் இறந்தாங்க. அப்போ வந்துட்டு இவர் என்ன பண்ணணும், நின்று ஏதாச்சும் பதில் சொல்லணும். பாட்டுக்கு போய்கிட்டே இருக்காரு, அது ஒரு தப்பு. வீட்டுக்குள்ள வந்துட்டு நான் இங்கதான் இருக்கேன், சினிமா டேல இருக்கு, என்ன வேணா பண்ணிக்கோங்க, மிச்ச பேர் எதுவும் பண்ணாதீங்க. இதெல்லாம் என்ன ப்ரோ கான்செப்ட்? ஒரு அரசியலுக்கு வந்துட்டா எல்லாமே ஃபார்வர்ட்ல போகணும் ப்ரோ. இவர் என்னன்னா அப்படியே பயந்து ஓடுறாரு. இன்னும் அவர் அந்த தலைவா இதுலதான் இருக்காரு, அவரு வழியா தான் இருக்காரு. அவர் என்ன நினைக்கிறாருன்னா எல்லாரும் ஓட்டு போட்டுருவாங்க, எல்லாரும் வந்து நம்மளை ஜெயிக்க வச்சிருவாங்க அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா அரசியல் வேற, சினிமா வேற. அதை அவர் புரிஞ்சுக்கணும். அவர் அந்த ஐடியாலஜில இன்னும் வரல. தப்பு இருக்கு ப்ரோ. எல்லாம் தற்குறியா இருக்காங்களே ப்ரோ. மெச்சூர்டா இருக்கணும் ப்ரோ. குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டு போய் சாவடிக்கிறாங்க ப்ரோ. தப்பு தானே ப்ரோ. அது ஒரு நல்ல அறிக்கை தான். அது கொஞ்சம் இந்த ஃபீமேல் ஓட்ஸை கன்வெர்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. மிச்சப்படி எனக்கு அவ்வளோவா நம்பிக்கை இல்லை. யாரு? கமலா. அவரை பத்திலாம் பேசாதீங்க ப்ரோ. அவர் சும்மா லொலலாய். ரஜினிகாந்த் எப்படியோ அவரு தான் அப்படிதான். அவர் வேணா எல்லாருமே பாலிட்டிக்ஸ்னான்னு வந்துட்டாலுமே எல்லாருமே ஆக்டர்ஸ் வந்து வேஸ்ட் தான் ப்ரோ. வேஸ்ட் தான். கமல்ஹாசன்னா சும்மா வந்து அழிப்பேன், டிஎம்கே ஒழிப்பேன் அப்படின்னாரு. கடைசியில அவங்க கூட சேர்ந்துட்டாரு. எல்லாருக்கும் பயம்தான் ப்ரோ. அவரு, நான் விஜய் ஃபேன் சொல்ல, ரஜினிகாந்த் ஒரு நல்ல மனுஷன். ஆனா அவருக்கு பாலிடிக்ஸ் செட் ஆகாது. ஆனா அவர் வந்து அந்த டைம்ல அந்த ஒரு 90ஸ்லாம் வந்துட்டு நல்லா பயங்கரமா இருந்தாரு. அப்போ வந்துருக்கணும் அவரு. அப்ப தப்பு பண்ணிட்டாரு. இப்ப கொஞ்சம் லேட்டா என்ட்ரி கொடுத்துட்டாரு. ஆனா ரஜினிகாந்த் வந்து அவரும் ஃபிட் இல்லை, அன்ஃபிட் தான். யாரா இருந்தாலும் ஃபேன்ஸ் ஓட்டு கன்வெர்ட் ஆகுதுன்னு நினைக்கிறது ஃபூலிஷ்னஸ். அது நானே இவ்வளவு நாள் முட்டு தான் கொடுத்தேன். ஆனா இதுக்கு மேல முட்டு கொடுக்க கூடாது, கொஞ்சம் லாஜிக்கலா யோசிக்கணும்னு யோசிச்சேன். அது பர்சனலா வந்துட்டு நிறைய பேருக்கு நிறைய இருக்கும், அது சொல்ல முடியாதுல்ல. எனக்கு பிடிக்கல, அவ்வளவுதான். கண்டிப்பா டிவிக்கே தான் ஓட்டு போடுறது.
கண்டிப்பா சம் சேஞ்சஸ் வேணும். டிஎம்கே ஒன்றும் பண்ற மாதிரி தெரியல. சம் சேஞ்சஸ் இருந்தா நல்லா இருக்கும். அதுவும் யங்ஸ்டர்ஸ் எல்லாமே போலிங்ல இருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் சேஞ்சஸ் நல்லா நடக்கும்ன்ற ஒரு ஹோப் தான். அவர் பத்தின நடிகர், அவர் அரசியல்வாதி, அவருக்கு எப்படி ஓட்டு போறது நிறைய பேர் சொல்றாங்க. அவர் ஆல்ரெடி நிறைய பண்ணியிருக்காரு, இன்னும் யாருக்கும் தெரியல. That's it. பண்றதுக்கு சான்ஸ் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா அவர் பண்ணுவாரு. அவர் நிறைய பேருக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காரு, மீனவர்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வந்தாவே அது ஸ்பாட்டுக்காக வந்திருக்காரு ப்ரீவியஸ் டைம்ல. இப்போ வராதுக்கு ரீசன் வந்துட்டு ஒரு பாலிடிக்ஸ் தான். அதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாரு அப்படின்னா டேரக்டா வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. வந்தாங்கன்னா நல்லா இருக்கும். ஏங்க வேற யாருக்குமே நம்ம கொடுக்க கூடாதா? நிறைய பேர் இல்ல ஆல்ரெடி வந்தவங்க ஒன்றும் பண்ற மாதிரி டிஃபரன்ஸ் தெரியல. பண்றாங்க ஆனா லிமிட்டடா இருக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் டேரக்டா பண்ணா நல்லா இருக்கும். சான்சஸ் கம்மியா இருக்கு எல்லாமே. ஒரு போஸ்டிங்கா இருக்கட்டும், கவர்மெண்ட் போஸ்டிங்கா இருக்கட்டும், காலேஜ் போஸ்டிங்கா இருக்கட்டும், எல்லாமே எங்களுக்கு எல்லாமே வந்து கம்மியா தான் இருக்கு. படிச்சவங்க நாங்களே ஃபீல் பண்ணும்போது அது சேஞ்சஸ் வர்றது நல்லா இருக்கும் நான் நம்புறேன். இப்ப தளபதி விஜய்க்கு பாத்தீங்கன்னா எல்லாருமே பாத்தீங்கன்னா ரசிகர்கள் தான் இருக்காங்க, தொண்டர்கள் யாருமே இல்ல அப்படின்னா நான் ஆக்சுவலி வந்துட்டு விஜய் வரும்போது பாலிடிக்ஸ்ல வரும்போது எங்களுக்குமே விருப்பம் இல்லை. அவர் நிறைய அறிக்கை விட்டுருக்காங்க. அந்த அறிக்கையை பார்க்கும்போது கண்டிப்பா நம்ம அப்ரிஷியேட் பண்ணி அதை அக்செப்ட் பண்றது நல்லது. சேஞ்சஸ் இலவசன்ற வேர்டுக்கு பதிலாக அது வேணும்ன்றது வந்து ஸ்கீம் மூலமா கொடுக்கும்போது அதை நம்ம அக்செப்ட் பண்ணணும். ஒரு சேஞ்சஸ் பார்த்துறேன் ஆல்ரெடி கொடுத்துருந்து நம்மளுக்கு வந்து நிறைய வரல. ஒரு தடவை கொடுத்து பார்த்துட்டு அது சேஞ்சஸ் வரல அப்படின்னா நம்ம மாத்திக்கலாம். அதுக்குன்னு 5 வருஷம் ஒன்றும் ஆக போறது கிடையாது. நம்ம கேட்கற இடத்துல நம்ம இருக்கிறோம். ஓட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு கண்டிப்பா நம்ம டிவிக்கு ஓட்டு போடுறது தப்பு இல்லை. ஆக்சுவலி வந்துட்டு இப்போ ஸ்கூலுக்கு வந்துட்டு சாங்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஸ்காலர்ஷிப் கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. அது இலவசமா இல்லைனாலும் அது வந்து கண்டிப்பா வந்து இந்த லெவலுக்கு வந்துட்டு தேவைப்படுற கேர்ள்ஸ் ஸ்கீமுக்குன்னு இருக்கு. இந்த சானிடரி நாப்கின் ஸ்கீம் இதெல்லாமே வந்துட்டு அத்தியாவசியம் தேவைப்படுது. அது இல்லாமல் மெயின் பாதுகாப்புக்கு போலீஸ் பாதுகாப்புக்கு வந்துட்டு 24/7 கூட இல்லாம இமீடியட்டா ஒரு 5 to 10 minutes வந்து ரீச் ஆகிற மாதிரி ஒரு ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. மேபி அது வந்துட்டு எல்லாருக்குமே யூஸ் ஆகும். ஏன்னா நிறைய நடக்குது. நம்மளுக்கு திருத்தணில இருந்து திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து சென்னையில இருந்து எல்லா இன்சிடென்ட்டுமே அது கிராஸ் ஆயிருக்கு. ஆக்ஷன்ஸ் எடுக்கல இன்னும் போலீஸ்ல. பிகாஸ் அந்த ஏரியால இருக்கிற பாலிடிக்ஸ் பீப்புளே வந்துட்டு இன்வால்வ் இருக்கிறனால ஆக்ஷன் எடுக்கிறல. மேபி சேஞ்சஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பெண்களுக்கு 2500 ரூபாய் கொடுப்பாங்க மாதம். அதை பத்தி நடக்கலாம். அது வந்துட்டு இப்போ ஆல்ரெடி வந்துட்டு டிஎம்கே கொடுத்துருக்காங்க. இவங்க கொடுக்கும்போது சம்திங் லைக் சொல்றது என்னதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட பணத்தை தான் அவங்க கொடுக்க போறாங்க. இவங்களும் நம்மளது கொடுக்க தான் போறாங்க. ஸ்கீம்ஸ் அதிகமா இருக்கும்போது நம்மளுக்கு மதிப்பு இருக்குது. இலவசன்ற வேர்டை விட ஸ்கீம்னு கொடுக்கறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டா நான் கருதப்படுறேன். இன்னொன்னு பாத்தீங்கன்னா தாய் மாமன் திட்டம், பிறந்த பெண் குழந்தைக்கு பாத்தீங்கன்னா 1 கிராம் கோல்டு அப்படின்னு கோல்டு கொடுத்துருக்காங்க. ரேட்டுக்கு அவரால் தர முடியும்னு நினைக்கிறீங்க? கடமைன்ற அவர் சொல்றாரு. ஆக்சுவலி இதே மாதிரி தான் நம்மளுக்கு ப்ரீவியஸ்ல வந்துட்டு கருணாநிதி ஸ்கீம்லயும் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு முக ஸ்டாலினோட ஸ்கீம்லயும் சொல்லியிருக்கிறாங்க. நாங்க எடுத்து பண்ணுவோம், கல்யாணம் பண்ணி இலவசம் கல்யாணம் பண்ணி கொடுப்போம்ட்டு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இலவச மண்டபம் கட்டி கொடுத்தாலும் அதுல 50,000 ரூபாய் 1 லட்சம் அட்வான்ஸ் பே பண்ணா மட்டும் தான் அந்த இலவச மண்டபத்துல வந்து இருக்க முடியும். சோ அதனால ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம். இப்ப வேற யாருக்காவது சீமான் அண்ணா வந்து அவரும் ஒரு தடவை வந்து ஆமா அவருக்கு அவர் அறிக்கையை விடலங்க ப்ராப்பரா. அவர் இன்னைக்கு ஒரு அறிக்கை விடுறாரு, நாளைக்கு ஒரு அறிக்கை விடுறாரு. ஸோ அதனால கொஞ்சம் பார்த்து கரெக்டாக சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஒரு ஓப் வரும். பயாஸ்டாலாம் கிடையாது. அறிக்கை கரெக்டாக விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தோணும். உடனே தோணலை இது எல்லாமே. இப்போ அவரும் கட்சியில் இருக்கிறாரு அப்படின்றதுக்காக நம்மளுக்கு தோணணும்னு இல்லை. இப்போ அவர் வந்து சினிமாவில் இருக்கிறனால இவருக்கு தோணணும் இல்லை. அறிக்கை கரெக்டாக விட்டு ஒரு நம்பிக்கை வந்தால் மட்டும் தான் நம்ம பார்க்க முடியும். அரசியலே தெரியல, இன்னும் சினிமா மாதிரி தான் பண்ணிருக்காரு. அரசியல் தெரியாமல அவருக்கு வந்து தேவையே இல்லையே. அவ்வளோ கோடியை விட்டுட்டு வந்துட்டு அரசியல் தெரியாம நம்மளுக்காக தான் அவர் பண்ணணுன்றாரு. அவருக்கு தேவையான பணம் அவருக்கு இருக்கு. நம்ம கிட்ட இருந்து எடுக்க போடணும்னு இல்லை. ஆனா இருக்கிறவங்க வந்து நம்ம கிட்ட இருந்து எடுத்துட்டே தான் இருக்கணும். அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னுக்காக தான் எடுக்கிறது. நம்மளுக்கு தேவையான புது ஆள் வராங்க. அந்த ஆளுக்கு வந்து ஆல்ரெடி இருக்குது, பணம் இருக்கு. அவர் வந்தா நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்றதுக்காகவே ஓட்டு போடலாம். இல்ல அவர் ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும் போதும். ஆக்சுவலி அவர் கிவ் அப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. எல்லா பாலிடிக்ஸ்லுமே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கதா செய்யும். சில பேர் ஓட்டு போடுவாங்க, சில பேர் ஓட்டு போட மாட்டாங்க. அட்லீஸ்ட் இந்த வாட்டி வரலனாலும் அடுத்த வாட்டியாவது ஒரு 5 வருஷத்துக்குள்ள இல்ல அடுத்த 5 வருஷத்துக்குள்ள வரதுக்கு சான்சஸ் இருக்கு. கண்டிப்பா நான் எதிர்கட்சியா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. வரலனாலும் நாங்க வந்து கண்டிப்பா சப்போர்ட் எப்பவுமே தொடரும். இந்த வாட்டி வரலனாலுமே அடுத்த வாட்டி கண்டிப்பா சப்போர்ட் இருக்கு. எப்பவுமே சப்போர்ட் இருக்கு. அவருக்கு ஃபேனுக்காக எல்லாம் கிடையாது. இஸ் குட் பொலிட்டிஷியன். நான் வந்து அவர் குட் பொலிட்டிஷியன் நான் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். கண்டிப்பா இருக்கும். ஏன்னா அவர் வந்து பாதுகாப்பு ஸ்கீம் கொடுக்கும்போது அது தேவைப்படுது. ஏன்னா நிறைய சேஃப்டியே இல்லை. பஸ்ல கவர்மெண்ட் பஸ் ஃப்ரீ பஸ்ன்றாங்க, லேடிஸ் பஸ் வரதும் கிடையாது. அதுக்கப்புறம் ஃப்ரீ பஸ் கொடுத்துருந்தாலுமே அதுல வந்துட்டு கண்டக்டருங்களும் சரியா எங்க கிட்ட பிஹேவ் பண்றது கிடையாது. இலவசம் தானே அப்படின்ற மாதிரி ஒரு பிஹேவ் இருக்கு. ஸோ இவரோட முன்னேற்றத்தை பார்த்துட்டு நாங்க கண்டிப்பா சப்போர்ட் பண்றோம். கண்டிப்பா விஜய்க்கு போட மாட்டோம் ப்ரோ. ஏன்னா அந்த சைட்ல இருந்து அந்த பார்ட்டில இருந்து எந்த ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு பிரின்சிபல்ஸ் எதுவும் இல்லை. ஸோ அதனால விஜய்க்கு இல்லை. மேபி டிஎம்கேக்கு கோவலாம் இல்லை. அவங்க கீழே இருக்க ஃபேன்ஸ் பண்ற ஒரு சில விஷயம்லாம் என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணல இன்னும். ஸோ தட்ஸ் வை அதனால பிடிக்கல. இல்ல ப்ரோ, அவங்களுக்கு நிறைய விஷயம் நடக்குது. அது அவர் கேட்கணும், கேட்கல. ஸோ அதனால எனக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் ஒன்றும் வரல. சரி இவருக்கு போடலாம் அப்படிங்கிற ஒரு
எனக்குன்னு தோணும்ல, எனக்கு அது மாதிரி இது வரைக்கும் தோணல. ஸோ தட்ஸ் வை டிஎம்கே ஏன் ப்ரோ போடலாம்? அவருக்கு வேணாம், ஸோ போடலாம். அதனால அவருக்கு வேணான்ற இப்போ மத்த பேர்லாம் இருக்காங்களா, சீமான் அண்ணா மற்ற சீமான் இருக்கார். லாஸ்ட் டைம் சீமானுக்கு தான் போட்டேன். ஸோ இந்த டைம் டிஎம்கேக்கு போடலாம். டிஎம்கே இது செகண்ட் ஓட்டு எனக்கு. ஸோ டிஎம்கே ஆட்சியில் இருக்காங்க, நல்லா போயிட்டு இருக்கா அப்படின்னு. ஓகே தான் ப்ரோ. யார் வந்தாலும் கொள்ளடிக்கிறது கொள்ள தான் அடிக்க போறானுங்க. சரி டிஎம்கேக்கே போட்டுக்கலாம். அப்ப டிஎம்கே கொள்ளடிக்கிறாங்க. எல்லாரும் கொள்ள தான் ப்ரோ அடிக்கிறாங்க. 2026 2026 யாருக்கு போட போறோம்? பிறந்த குழந்தைய அம்மா அப்பான்னு சொல்லும்போது நாங்க உதயசூரியன் தான் சொல்லுவோம். எங்க சைதாப்பட்ட தொகுதி டிஎம்கே தான். ஆமா, எப்படி சொல்றதுன்னா நாங்க வந்து வளர்ந்து போறது எல்லாமே நம்ம ஏரியா டிஎம்கே தான். மத்தபடி வேற எதுவும் நல்லது அப்படி பண்றாங்க இது பண்றாங்க அதனால போடலாம் அப்படின்னு சொல்ல முடியல. அதெல்லாம் ஒண்ணுமே இல்லையே. நல்லதுன்னு சொல்ற மாதிரி என்னத்தான் நல்லது பண்ணிக்கிறாங்க சொல்லுங்க. இல்ல எங்க ஆளுங்களை தவிர வேற யாரும் பண்ணதில்லை. ஓட்டு போகுதுன்னா நீங்கன்னா கடல்லாம் சும்மா அலை அடிக்குது, அது மாதிரிதான் எங்க டிஎம்கே அடிச்சுன்னுக்குது. எல்லாரும் கொஞ்சம் எதிர்ப்பு தெரிவிக்க தான் செய்வாங்க. திடீர்னு வந்து ஒரு டீ வைக்கன்னா திடீர்னு வந்து அலை மாதிரி தான் வந்துட்டு போயிடும். எப்பவுமே அந்த அலை ஒண்ணு இருக்குதுல்ல கடல்லுன்னு, அது மாதிரி தான் பெரிய கடல். இல்ல புதுசா ஒருத்தர் வராரு, அவருக்கு வாய்ப்பு கொடுக்குங்க. ஒண்ணுமே வாய்ப்பு கொடுக்கலாம். அவர் யாரு பக்கம் இருக்காருன்னு தெரியாம நம்ம எப்படி கொடுக்க முடியும்? அவரு தான் தனியா இருக்காருங்க. கூட்டணி பாத்தீங்கன்னா திமுக தான் 21 கட்சி கூட்டணி இருக்கு. ஃபர்ஸ்ட் அவரு நடிச்சது எங்க கூட தான், ரெட் ஜெயின்ட்ல. நாங்க தான் வளர்த்து விட்டோம் அவரை. இப்போ வந்து தனியா வந்து நாங்க தானா, அப்புறம் நாங்க எப்படி நிக்க வைக்க முடியும்? கடல்ல நிக்க வச்சவங்க நாங்க, அவனை தனியா நிக்க வைக்க மாட்டோமா? தளபதியா எங்களோட இது வந்து 2026 எப்படின்னா தளபதி தாங்க. அவருக்கு எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும், ஏன் புயலே வந்தாலும் நம்மால் தளபதி தனியா நின்று வந்துருவாப்புல. ஆனா அந்த தளபதி நிக்க மாட்டாப்புல. ஆனா எல்லாமே வந்திருக்குண்ணா. 5000 போட்டிருக்காங்க. வடிவேல் சொன்ன மாதிரி 5000மா, அது மாரி தான் டிஎம்கேவா இந்த வாட்டின்னு நம்ம தான் வரோம். 2026 எங்களுக்கு தான். மக்கள் வந்து நாங்க எங்க எத்து கொடுக்குறோம்? நீங்க ஓட்டு போட்டாதான் நாங்க எத்தே கொடுப்போம் உங்களுக்கு. ஓட்டு போறோன்னு நான் குழந்தைகிட்ட இப்போ ஒரு குழந்தை வந்து அம்மா அப்பான்னு சொல்லும்போது நாங்க வந்து டிஎம்கே தான் சொல்லுவோம். அதுதான் எங்களோட பழக்க வழக்கம். அதிமுக பத்தி உங்க கருத்து என்ன? அதிமுகவே எத்தனை 4 பிரிவு இருக்குங்க. நான் அவனுக்குள்ள சொல்றது என்னன்னு தெரியல. அக்கா சொல்றதா இல்ல சித்தி சொல்றதா, மாமியார் சொல்றதா, மாமனார் சொல்றதா? அவங்கள பத்தி எந்த கருத்தும் இல்லையா சொல்ற மாதிரி? அதுதான் சொல்றேன். நான் மாமனார் திட்டவா, மாமியார் திட்டவா, சித்தப்பா சித்திய திட்டவா? அவனுங்க ஒரு கட்சி, அவனுங்க மாலை கட்டவனுங்க. அவனுங்களை பேசினாலே எனக்கு அப்படியே உள்ளுக்குள்ள இருந்து பிரஷர் வந்து கோவம் எல்லாம் ஏறி வந்துடும். எங்க ஏரியால வந்து நின்று ஒரு ஓட்டு வாங்க சொல்ல அவனுங்கள. ஏன்னா சீமானை பத்தி மட்டும் பேசாதுண்ணே. பச்சை தமிழ்னு சொல்லிட்டு அவன் ஒரு எச்ச தமிழன். அவன் சத்தியமான இளைஞரை எல்லாம் கெடுக்கிற ஒரே ஆள் அவன் தானே. எனக்கு உண்மையா சொல்றேன், அந்த சாட்ட தமிழ் மட்டும் என் கையில மாட்டினான்னு வச்சுக்கான், 150 ரூபா குத்து செருப்பு கடை வாங்கியாச்சு அவனை அடிப்பேன் நானு. ஐயோ நான் பேச்சுனா மைக்கு கட்சா நான் ஒன்னா பேசுறான் தெரியுமா அந்த சாட்ட தமிழ. உன் அச்சா வச்சியா எனக்கு அந்த நாய் எச்சலுக்கு சமண்டா எனக்கு. ஐயோ ஏன்னா வெறி கொண்டு ஆயிடுவேன். உன் கேமராவை தூக்கி வச்சிருவேன் நான். அந்த தயவு செய்து நீங்க வந்து இந்த வீடியோ போடுங்க. அந்த சாட்ட தமிழ் வந்தானா வச்சுக்கா, இந்த பாண்டி பஜார்ல செருப்பால அடிப்பேன்னு சொல்லுங்க அவனை நான் விடவே மாட்டேன். நானு வாங்குறது 500, பேச்சு மட்டும் 1500. கமலை பத்தி அவரு ஒண்ணும் இல்லைங்க, ஊமங்க அவருங்க பாவம். ஆமா எங்காலுங்க அவரு. ஆமா அவரு நாங்க சொல்றதா கேப்பாப்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அதுதானே எங்களை பேச சொல்லலாம். நான் இப்பயே ஓப்பன் சேலஞ்சு கொடுக்குறேன். இந்த சாட்டை முருகனுக்குறானே டிஎம்கே பத்தி ஒரு வார்த்தை பேச சொல்லுங்களாம். அவன் வீட்டுல வந்து அந்த கதவு கூட மூட மாட்டான். ஏன்னா அப்படி இருக்கு எங்களோட எமோஷனல், அப்படி இருக்கும். ஏன்னா அந்த பயம் இருக்கும். ஏன்னா தளபதி ஃபேன்ஸ் எப்படின்னு தெரியல, இவ்வளவு பேசுறான். ஏன்னா ஒருத்தன் போய் எதுனா அடிக்க மாட்டானுங்க, அச்சாதாங்க பயம் வரும். எங்களை பேசினாலே அவனுக்கு பயம் வரும். ஆமா டிஎம்கே என்னங்க, திமுகனாலே ஒரு தீப்பொறி. சாட்டை முருகனை மட்டும் நான் பார்த்தனா சொல்லுங்க அவனை. அதெல்லாம் நான் சொல்றேன்னா அவர் பிரிஞ்சு போய் தாங்க பண்ணாரு. இப்போ வந்து நாங்க ஃபுல் மெஜாரிட்டியில இருக்கோம். எங்களை ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேவா? நீ வேறங்க, தாவேகம் இல்லை ஒன்றும் இல்லை. வந்த வழியா அடுத்த படம் நடிக்க ரெடி ஆயிட்டாப்ல தளபதி. ஆமா படத்துக்கு நாங்க ஃபுல் சப்போர்ட்டுங்க. ஜனநாயகத்துக்கு நான் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிறேங்க. அது யார் முடக்கிறான்னு எனக்கு தெரியும், அது ஊருக்கு உலகத்துக்கே தெரியும். ஆனா ஃபுல் சப்போர்ட் நாங்க பண்ண மாட்டோம். ஏன்னா எங்க மடியில கை வைக்கிறாப்ல. ஆமா அரசியல் நான் தளபதிக்கு பண்ண மாட்டேன். விஜய் பிடிக்கும் அவ்வளவுதான். ஜனநாயகம் வரும் கண்டிப்பா, செம்ம ஹிட் படம். ரசிகரா பார்ப்பேன் விஜய. அரசியல் வரும்போது நான் டிஎம்கே தான் பார்ப்பேன்.